ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சம்மார்ஜினி சதகம் உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் ஆர் காயத்ரி அவர்கள். சம்மார்ஜினி சதகம். யதுகிரி யதிராஜ மடத்தின் 36வது மடாதிபதியாக இருந்த ஆசுரி ஆனந்தாழ்வார் என்றழைக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ சம்பத்குமார ராமானுஜஜியர் சம்மார்ஜனி, அதாவது துடைப்பம், எங்கும் நிறைந்திருப்பதாலும் அது பயன்படுத்தப்படும் சுத்தம் செய்தல் மற்றும் குற்றவாளிகளை தண்டித்தல் போன்ற நோக்கங்களுக்காகவும் சம்மார்ஜினி சதகம் என்ற பெயரில் ஒரு சிறிய நையாண்டி காவியத்தை எழுத தேர்ந்தெடுத்தார். மனித செயல்பாடுகளின் சுத்தமான வாழ்க்கை தரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் சம்மார்ஜனி கவிஞரால் நன்கு உணரப்பட்டதால் 112 பாடல்கள் மூலம் துடைப்பத்தின் நற்குணங்கள், புகழ், பயன்பாடு மற்றும் நற்பண்புகளை வெளிக்கொணர்ந்துள்ளார். சமூகத்தில் துடைப்பம் எப்போதும் அழுக்காக இருப்பதால் பொதுவாக கேலிக்குரிய பொருளாகவும் மதிப்பு குறைந்த பொருளாகவும் கருதப்படுகிறது. ஒரு கவிஞராக ஆனந்தாழ்வார் அதன் அனைத்து நேர்மறையான குணங்களையும் வெளிக்கொணர்ந்து தோற்றங்கள் ஏமாற்றும் என்பதை தெளிவுபடுத்தி, மேலும் துடைப்பம் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் சமூகத்தில் அதற்கு உரிய இடம் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். சம்மார்ஜனி சதகம் மட்டுமே ஆஜியன் தொழுவத்தை சுத்தம் செய்யவும் நல்லவர்களின் மகிழ்ச்சிக்காக தீய எண்ணம் கொண்டவர்களை அடிப்பதன் மூலம் மைசூரில் அப்போதைய ஊழல் நிறைந்த அரசியல் சூழ்நிலையை தெளிவுபடுத்தவும் முடியும் என்று கருதுகிறார். புதிய துடைப்பம் சுத்தம் செய்யும், ஆனால் பழைய துடைப்பம் மட்டுமே மூலைகளை அறியும் என்பது மூத்தோர் மொழியாகும். சம்மார்ஜனி சதகம் அக்காலத்தில் ஊழல் நிறைந்த மற்றும் திறமையற்ற அரசு அதிகாரிகளின் குறைபாடுகள் மற்றும் ஒழுங்கற்ற நடத்தைகளை வெளிக்கொணர்வதையும், அவர்கள் வகித்த பதவிகளின் கௌரவத்திற்கு ஏற்றவாறு அவர்களை மீண்டும் சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கு தக்க திருத்த நடவடிக்கைகளை எடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஆனந்தாழ்வார் இந்த சதகத்தின் வாயிலாக மைசூர் மக்களை தூண்டுவதன் மூலம் ஆங்கிலேய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயல்கிறார். தூய்மைப்படுத்தும் அதிகாரத்தை அமல்படுத்துவதன் மூலம் மக்களின் முறைகேடுகள் மற்றும் பாவங்களை சுத்தப்படுத்த துடைப்பத்தை அவர் வழிநடத்துகிறார். அநீதியானவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் துடைப்பதால் அடிப்பது தவிர வேறு எந்த பயனுள்ள முறையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அது சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை எடுத்துரைத்து விரைவாக சந்தர்ப்பம் பெற்று துடைப்பம் தன்னிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர் வலியுறுத்துகிறார். துடைப்பத்தால் அடிப்பது என்பது எந்த சமூகமும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவமானகரமான செயலாகும். இருப்பினும் ஆனந்தாழ்வார் ஒரு துறவியாக இருந்தாலும், சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் ஒரு மடாதிபதியாக இருந்தாலும், தன் பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் நேர்மையற்ற அரசு அதிகாரிகளை தண்டிப்பதில் சிறிதும் தளராமல் இருக்க துடைப்பத்தை அறிவுறுத்துகிறார். மேலும் ஆசிரியர் கம்பளி ஆடைகளை அணிந்தவர்களை பற்றி குறிப்பிட்டு அவர்களை அடிக்கும்படி துடைப்பத்தை ஏவுகிறார். ஆசிரியர் பிரதிபலிக்கும் கோபத்துக்கு காரணமாக கருதக்கூடிய அக்கால சூழ்நிலைகளை ஆழமாக பார்ப்போம். ஆசிரியரின் காலத்தில் கர்நாடகா மற்றும் மைசூர் மாநிலத்தின் வரலாற்றை பற்றிய ஒரு பார்வை. ஆசிரியர் அப்போது நிலவிய அரசியல் அமைப்பு, கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்திய பிரச்சினை மற்றும் கர்நாடக மக்கள் சுதந்திர போராட்டத்தில் உள்ளாகிய கொடுமைகள் ஆகியவற்றை வெளிக்கொணர்ந்துள்ளார். கிழக்கிந்திய அரசால் மைசூரில் செய்யப்பட்ட மாற்றங்களால் ஆனந்தாழ்வார் எரிச்சல் அடைந்து அதை அகற்றி மைசூர் சுதந்திரம் அடைந்து அங்கு அமைதி நிலவுவதை விரும்புகிறார். அவர் கிழக்கிந்திய கம்பெனி பிராச்சாம் என்று குறிப்பிட்டு அவர்கள் மைசூர் அரசின் அதிகாரிகளை நியமிப்பதில் செல்வாக்கு பெற்றதை கடுமையாக விமர்சிக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு நிலவிய கமிஷனர் ஆட்சியின் போது சென்னையிலிருந்து ஆங்கிலேய அதிகாரிகள் பலர் மைசூருக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டனர். அவர்கள் மைசூர் அதிகாரிகள் தங்களுக்குரிய உயர் பதவி அடைவதை தடுத்து வந்தனர். ஆங்கிலேய ஆட்சி மற்றும் அதற்கு துணை புரிந்து வந்த சிற்றரசர்களுக்கும் எதிராக கர்நாடகாவில் நீண்ட போராட்டமும் ரணகளரியும் நிகழ்ந்து வந்தது. அவற்றுள் நாகரா புரட்சி என்று அழைக்கப்பட்ட குடியானவர்களின் புரட்சி மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். அது மனிதத்தன்மையற்ற வரி விதிப்பு மற்றும் வரி வசூலுக்கு எதிராக நடத்தப்பட்டதாகும். அப்புரட்சியில் அரசு ஊழியர்கள் பலர் கொல்லப்பட்டனர். அப்போதைய மைசூர் அரசரான 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார்
கிளர்ச்சியை முறையாக அடக்கத் தவறியதால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அக்டோபர் 19, 1831 அன்று கமிஷனர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. பின் 50 ஆண்டுகளுக்கு மைசூர் அந்த ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. சொல்லப்படாத கர்நாடகாவின் ஜாலியன் வாலாபாக். அமிர்தசரஸில் ஜெனரல் டைரின் துப்பாக்கிகள் ஒலித்த 19 ஆண்டுகளுக்கு பிறகு விதுரஸ்வதாவில் மீண்டும் நிகழ்த்தப்பட்ட கொடுமை இது. அமைதியான முறையில் ஸ்வராஜ் இந்திய கொடியை ஏற்றுவதற்காக கூடிய கிளர்ச்சியாளர்கள் சுடப்பட்ட சம்பவமாகும் இது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது அந்த கிராமம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மறக்கப்பட்ட அத்தியாயமாகும். அப்படுகொலை நடந்த இடத்தில் இப்போது வீரசௌதா எனப்படும் ஒரு நினைவிடம் அமைந்துள்ளது. இச்சரித்திர நிகழ்வுகளால் உந்தப்பட்ட ஆனந்தாழ்வார் அரசவையில் உள்ள நல்ல உறுப்பினர்களை அதிகாரம் செய்து நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்படுத்திய தரமற்ற வஞ்சக உறுப்பினர்களை கண்டனம் செய்கிறார். அவர்களின் நடத்தையால் கோபமடைந்த ஆசிரியர் இந்த கவிதை வரிகளின் வாயிலாக தனது கோபத்துக்கு வடிகால் தேடுகிறார். பொதுவாக தூசி, சேறு மற்றும் கழிவுகளை அகற்றுவதால் ஒரு இழிவான பொருளாக கருதப்படும் துடைப்பத்தை ஆசிரியர் வஞ்சக உறுப்பினர்களுடன் ஒப்பிட்டு வேறுபடுத்தி சிந்தனைக்கு உணவளித்து சமூகத்தில் அதன் இடத்தை மதிப்பிட வாசகர்களின் மனதை தூண்டுகிறார். திங்மாத்திர தர்ஷிதம் அதாபி யதத்ர வஸ்து சம்வாதசாலி லலிதோச்வசிதம் தனூதி அத்யாந்தரங்க மனஹம்யு மகாஷயானாம் க்ஷோதிஷ்ட சேஷ்டித திருடோஷ்ம விசம்ஸ்துலானாம். அப்போதைய மைசூர் மாநிலத்தின் மாசுபட்ட அரசியல் சூழ்நிலையை ஆசிரியர் இப்பாடல் மூலமாக தெளிவாக முன்வைக்கிறார். கிழக்கு சுழற்காற்றின் காரணமாக தூசி மீண்டும் மீண்டும் எழும்பி கர்நாடக மாநிலம் முழுவதையும் மூடியுள்ளது. கர்நாடகாவில் ஆங்கில ஆட்சியின் தாக்கத்தை இதன் மூலமாக ஆசிரியர் விவரிக்கிறார். துடைப்பத்தையும் தவறான நடத்தையுடைய அரசியல்வாதியையும் ஒப்பிடும்போது தான் துடைப்பத்தையே மரியாதைக்குரியதாக எண்ணுவதாக கூறுகிறார். துடைப்பம் தூசுகளை சுத்தம் செய்த பிறகு ஒரு மூலையில் மறைந்திருப்பதை சுட்டிக்காட்டி அது அரசவையில் உள்ள நயவஞ்சகர்களை காட்டிலும் வணங்கத்தக்கது என்கிறார். கோணேனு திஷ்டசி நிலீய சபா பிரவேசே யுக்தேபி மார்ஜனி ரஜப் பரிமார்ஜனாய கிருத்வாபி கர்ம புனரப்யயசே தமேவ பூஜ்யாசி தாம்பிக ஜனாதிக துஸ்ஸதஸ்யாத். மேலும் கூச்சலிட்டு ஆரவாரம் செய்யும் அறிவற்ற அரசவையினரை காட்டிலும் துடைப்பம் மேன்மையானது என்கிறார். மத்சோதர சதசி திஷ்டதி ராங்கவாட்யஹ சைஷாஸ்மி கோண இதி மார்ஜனி மா வதிஷ்டாஹ சோயம் விமுஞ்சதி மனாக்யதி மௌனமுத்ராம் துவத்தாடித்தம் சபதி கோணதலே க்ஷிபந்தி. இவ்வுலகில் முட்டாள்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள், ஆனால் சுத்தம் செய்யும் துடைப்பம் அலட்சியப்படுத்தப்படுகிறது. அதனால் கவிஞர் துடைப்பத்தை இவ்வாறு ஆறுதல் செய்கிறார். இந்த கம்பளி உடையில் உள்ள செல்வாக்கு மிகுந்த உன்னுடைய சகோதரர் அரசவையிலும் நீ வீட்டின் ஒரு மூலையிலும் இருப்பதால் வருத்தமடையாதே. தன் அமைதியிலிருந்து அவர் சிறிது இடறினாலும் உடனடியாக உன் அடிகள் அவர் மீது விழுந்து ஒரு மூலைக்கு தூக்கி எறியப்படுவார் என்று கூறுகிறார். அஸ்மின் கலஸ் சதசி விப்ரது அசஹ்ய கந்தம் தத்தேன ஜாத்து பதநாம குணானுரூபம். துடைப்பமும் வஞ்சகரும் தூசு மற்றும் அசுத்தத்துடன் சங்கமித்து இருந்தாலும் துடைப்பம் களங்கப்படுத்தப்பட்டு வஞ்சகர் கௌரவிக்கப்படுவதை ஆசிரியர் இவ்வாறு வர்ணிக்கிறார். சபாசதஸ்தே விஸ்வக் பதத்ர முசல பிரமுகாச ஷூர்பாகா. கயவர்களின் கூட்டாளிகளான ஏமாற்றுக்காரர்கள், முட்டாள்கள், மூடர்கள் மற்றும் வஞ்சர்களுடன் துடைப்பத்தின் கூட்டாளிகளான பாதணிகள், முரம் போன்றவற்றை வேறுபடுத்தி அவை எவ்வளவு உபயோகமுள்ளவை என்று குறிப்பிடுகிறார் நம் கவிஞர். மற்றவர்களுக்கு எதுவும் தெரிவிக்க இல்லாமையை கம்பளியாடை பூண்ட அவைத்தலைவர் மற்றும் துடைப்பத்துக்கான ஒற்றுமையாக கவிஞர் கூறுகிறார். சமூகத்தில் கோபக்காரர்கள் கோபத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தும் ஒரு சொற்றொடராக துடைப்பத்தால் அடிப்பது என்பது பொதுவாக காணப்படுகிறது. நடைமுறையில் அது நடக்காவிட்டாலும் நம் கோபத்தை வெளிப்படுத்தும் சொல்லாக அமைகிறது. இந்த துடைப்பத்தால் அடிப்பதை ஒரு தண்டனையாக நிகழ்த்த வேண்டிய சில சந்தர்ப்பங்களை பற்றி ஆசிரியர் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். ரஜகுணம் மற்றும் அழுக்கால் இழிவுபடுத்தப்பட்ட மக்கள் நல்லவர்களின் அறிவு சார்ந்த அறிவுரைகளால் அகத்திலும் புறத்திலும் சுத்தம் செய்யப்படுவதில்லை. அவர்கள் துடைப்பத்தின் பின்புறத்தால் அடிக்கப்பட வேண்டுபவர்கள் என்று கூறுகிறார். தத் பிருஷ்ட தாடன சதைர் அபயாதி சத்யோ வாஹீக மாந்தரமிதி த்விவிதம் ரஜோஸ்ய. தன்னுடைய உயர்ந்த தொடர்புகளை கொண்டு உயர் பதவிகளையும் பெருமைகளையும் அடைபவர்களும் அத்தகைய மனிதர்களை உயர் அதிகாரிகளாக நியமிப்பவர்களும் துடைப்பத்தால் அடிக்கத்தக்கவர்களாக ஆனந்தாழ்வார் விளக்குகிறார். யோவாத்மனீன ஜனதா கபட பிரக்லிப்தம் தத்தே பசுஸ்து பிருதம் தமதானுபந்தாது. கடவுளால் மட்டுமே சாதிக்கக்கூடிய
உறுதியான சவால்களை அறிஞர்களாக சித்தரிக்கப்படும் முட்டாள் மக்களால் சாதிக்கப்படுவதாக சபையில் அறிவிக்கப்படுவதை கவனிக்கும் ஆசிரியர் அத்தகைய வஞ்சகர்கள் துடைப்பம் அல்லது செருப்புகளால் அடிக்கப்பட வேண்டியவர்கள் என்று கருதுகிறார். துவத்தோனு தாடன மமுஷ்ய பதத்ர தோனு. துன்மார்கருக்கு ஒரு சுத்திகரிப்பு முகவர் தேவை என்று கவிஞர் வலியுறுத்துகிறார். மேலும் பின்வருமாறு பரிந்துரைக்கிறார். அக்னியின் சுத்திகரிப்பு நீராலும், காற்றின் சுத்திகரிப்பு சூரியனின் கதிர்களாலும் ஆகும். அதேபோல் அனைத்து நல்ல பொருட்களுக்கும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேறு சில நல்ல விஷயங்கள் உள்ளன. துன்மார்கரும் தூய்மையற்றவர்களும் துடைப்பம் அல்லது செருப்புகளால் அடிப்பதன் மூலம் சுத்திகரிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். அக்னேர் அத்யசுத்திம் அர்க்காச்ச வாயோஹோ சத்வஸ்தூனாம் ஆஹுரார்யாஹா பரேஷாம் உத்விருத்தானாம் பாம்சுலானாம் து கோஷ்டியாம் சம்மார்ஜன்யாஸ்வத்தாஹோ பதத்ராத். நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இடையே பாகுபாடு அறியாத சிலர் உயர்ந்த நிலைக்கு வலுக்கட்டாயமாக உயர்த்தப்பட்டு உள்ளனர். துடைப்பத்தை தவிர வேறு யார் தீயவர்களுக்கும் வக்ர புத்தியுடையவர்களுக்கும் பாடம் கற்பிக்க முடியும் என்று கவிஞர் வியக்கிறார். பாம்சுஷ்ச பாம்சுல மதிஷ்ச ஏஷ கோஷ்டியா ஏதவ் வினேதுமிக மார்ஜனி கா துவதன்யா. பொறாமை நிரம்பிய மற்றும் ஆணவச் செருக்கு பெற்ற கயவர் துடைப்பத்தால் 100க்கும் மேற்பட்ட அடிகள் பெற தகுதியானவர்களாக கவிஞர் கூறுகிறார். மன்யே தவ சதகம் ஏகைக ஹதையே. சாந்திராயணம் போன்ற பல சடங்குகளை பாவங்களை போக்கும் பரிகாரமாக முனிவர்கள் விதித்துள்ளனர். துடைப்பத்தால் அடிப்பதை ஒரு நபருக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள தூசி மற்றும் பாவங்களை சுத்தப்படுத்தும் ஒரு பரிகாரமாக யாரும் ஏன் கருதவில்லை என்று கவிஞர் ஆச்சரியப்படுகிறார். சாந்திராயணாதி நிகிருத்தம் முனயஸ்மரந்தி பாபக்ஷயே பிரதிபதம் து பரசஹசிரம் நாஜீகணன் கதமமி தவதாடனானி பாஹ்யாந்தரால ரஜசாம் பரிமர்தகானி. தான் ரகசியமாக செய்த தீய செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும்போது நல்லவர்கள் வெட்கப்படுகின்றனர். ஆனால் தீயவர்கள் தாங்கள் கடந்த கால செயல்களை பற்றி பெருமை பேச தொடங்குகிறார்கள். அத்தகையவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் துடைப்பம் மற்றும் பாதணிகளால் அடிபெற தகுந்தவராவர் என்றுரைக்கிறார் கவிஞர். தான் மார்ஜனி பிரஹர காம உபானஹாத்ம சக்யா சதைவ மிலிதா சரதாம் சதானி. ஆயிரக்கணக்கான சதகங்கள் இவ்வுலகில் இயற்றப்பட்ட போதும் இந்த சம்மார்ஜனி சதகம் மட்டும்தான் தீயவர்களை அடித்து நல்லவர்களின் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக ஆசிரியர் கருதுகிறார். தன் மார்ஜனி சதகம் ஏதது அநேகதா சியாத்து சந்தாடனாய குதியாம் சுதியாம் முதேச்ச. இது போன்ற நையாண்டி வசனங்கள் துன்மார்கர்களின் மனசை பாதித்து அவர்களை தண்டிக்க உதவும் என்று ஆசிரியர் கருதுகிறார். கிழக்கு சூறாவளியால் எழுப்பப்பட்ட தூசியை சீக்கிரமே அகற்றி கர்நாடகாவிற்கு பிரகாசத்தை கொண்டுவர ஆசிரியர் துடைப்பத்திடம் விண்ணப்பிக்கிறார். தான் மகாவிஷ்ணுவின் உற்சவத்தில் பங்கேற்க உடனே புறப்படுவதாக குறிப்பிட்டு கவிதையை நிறைவு செய்கிறார் ஆனந்தாழ்வார். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்மார்ஜனி சதகம். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் ஆர் காயத்ரி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.